இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், அதில் விளங்கிடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், அதில் விளங்கிடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மணிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. அன்பு திரி, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நாம் அனைவரும் அழியாமல் முடிவில்லாத வாழ்வை பெற தம் ஒரே மகனை உலகுக்கு அனுப்பிய இறைவனின் அன்பை நினைத்து கொண்டாடுகிறோம். அன்புக்கு முடிவே இல்லை. இறைவனின் அன்பு இயேசுவில் அடைந்துள்ளதை நினைவூட்டி அன்பு திரி ஏற்றப்படுகிறது. அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு வழியாக நீர் வெளிப்படுத்திய அன்புக்காக நன்றி கூறுகிறோம். அந்த அன்பை எம் உள்ளங்களில் ஏற்று ஒருவர் ஒருவருடன் அன்புறவில் வாழ வரம் தர பெத்லகேமில் பிறந்தவரான இயேசுவின் பெயரால் கேட்கின்றோம். ஆமீன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தந்தையருடைய தாய் தந்தையர் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் நமக்கு முன்னால் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அவர்கள் இந்த திருப்பலிக்கு நாம் அன்போடு வரவேற்கிறோம். கைதட்டலாம், கைதட்டி ஒன்று. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16. கருவில் உருவாகும் முன்பே கடவுளின் பணிக்கென தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் சகோதரர் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப என்கின்ற லட்சியத்தின் மனதில் ஏற்று இயேசுவோடு இணைந்து சமுதாயத்தில் மக்களின் அனைத்து பணிகளையும் நிறைவாக செய்ய காத்து கொண்டிருக்கும் அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களை இறை சமூகத்தின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றோம். அருட்பணி C.A. ஆரோக்கியதாஸ் அவர்கள் திருவாளர் C.J. இருதயராஜ், திருமதி C. ஜோனா மேரி தம்பதியினரின் ஒரே மகனாக 9 ஆகஸ்ட் 1986 பிறந்தார். இவருக்கு ஒரு இளைய சகோதரி உள்ளார். இவர் தனது உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை புனித மேரி மேட்ரிக் உயர்நிலை பள்ளியில் மேற்கொண்டார். 2005ஆம் ஆண்டு தன் அழைப்பினை உணர்ந்த இவர் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் சேர்ந்து தன்னுடைய 1ஆம் ஆண்டு குருத்துவ படிப்பினை குழந்தை இயேசு இளம் குரு மடத்தில் துவங்கினார். 2019ஆம் ஆண்டு திரு இருதய குருத்துவ கல்லூரியில் இறையியலை படித்து முடித்தார். சென்ற நவம்பர் மாதம் திருத்தொண்டராக நம்முடைய திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் பணியாற்றியுள்ளார். இறை இயேசுவில் அன்புக்குரியவரை, ஆழம் காண முடியாத அன்பின் ஊற்றிலிருந்து அருள் நிறைந்த வார்த்தைகளை அள்ளி வந்து வாழ்த்துகிறோம். இன்றைய திருப்பலிக்கு இறைவனை நோக்கி இதயத்தை எழுப்பி நிறைவான அன்பால் அவரது இதயத்தோடு கலந்திருக்க ஆசையோடு புறப்பட்டிருக்கிறார். அவரது கனவு நினைவாக ஜெபிப்போம். திருச்சபையின் வரலாற்று வாசலில் அணையாத தீபமாய் ஒளிர ஆரம்பித்திருக்கும் அருட்திரு குருவே, ஆண்டவரின் ஆசி மொத்தமும் உங்களோடு இருந்து உங்களை அரவணைத்து வழிநடத்த வேண்டுமென்று அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருட்பணி ஆரோக்கியதாஸ் அவர்களின் அன்பு பெற்றோர்களே, மகத்தான குருத்துவத்தை மனதிற்குள் ஏற்று செயல்பட கருவில் மகனை சுமந்து நீங்கள் அருகில் இருந்து மகனுக்கு ஆசி வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வானக வீட்டில் இறைவனின் அருகில் பிரியாமல் குடியிருக்க விண்ணக தந்தைக்கு விருப்பமான பணியை நிறைவேற்றும் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட கரம் கோர்த்து குடும்ப உறவுகளைப் போன்று நட்பாய் சுற்றமாய் சுற்றி வந்த பங்கு மக்களின் ஜெபம், கடவுளின் நிறைவான வரம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம் ஆகட்டும் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நமக்கு இறைவன் பாதங்களை தொழுதல் தவிர மண்ணில் ஏதும் மகத்துவம் இல்லை. நாம் காணும் உலகில் தீமைகள் அனைத்தும் தீக்குளிக்கட்டும், நன்மைகள் அனைத்தும் பூத்தெளிக்கட்டும். அதற்கான அருள் பாவிக்கும் திருப்பலி இது. மண்ணில், ஊரில், உறவில் நம்மில் நலம் யாவும் பொழிய, அருள் யாவும் நிறைய திருப்பலியில் மனம் உவந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஜெபிப்போம். நமது பாசமிகு தந்தையின் பணி சிறக்க இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை உங்களோடு இணைந்து நான் நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நற்செயல்களுக்காகவும் நம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மேலும் சிறப்பான விதத்திலே என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய முதல் திருப்பலிக்கு இங்கு இருக்கின்ற பல பேர் வந்து அதை சிறப்பித்து தந்தீர்கள், என்னோடு இணைந்து ஜெபித்தீர்கள். இன்னும் வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே எனக்காக ஜெபித்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளிலே
நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு தலைப்பானது கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும். புனித தன்மையில் இருக்கின்ற அந்த கடவுள் ஏன் மனிதர்களுடைய இயல்பினை ஏற்று வாழ இந்த உலகிற்கு வந்தார் என்ற சிந்தனையை சிந்திப்போம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உள்ளங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவே மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியை நன்றியின் திருப்பலியாக இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற வசந்தா அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக விஜயராஜ் குடும்பத்தினர், ஜெய்சன் இமானுவேல் குடும்பத்தினர் நன்றி அறிதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறந்து போன ஆத்மாக்களுக்காக டி லூர்து, எல் ஸ்டாலின், எல் பிரான்சிஸ், ஸ்டீஃபன், ஏ கிருஷ்ணமூர்த்தி, அருத்தந்தை வில்சன் இவர்களின் ஆண் நிலைப்பாற்றிற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்போதர்கள் இவர்களோடு சேர்ந்து நம்மோடு இன்றைய நாளிலே ஆண்டவரை முதலாக அருந்தவிருக்கின்ற 6 நபர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். பெரியவர்கள் அவர்கள் தகுந்த தயாரிப்போடு இந்த ஒரு நற்கருணையை பெறவிருக்கிறார்கள். கடந்த 3-4 மாதங்களாக இதுக்காக அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். முதல் வாசகம். தாவீதின் அரசே, ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 12 மற்றும் 14 முதல் 16 வரை. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது
இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் உனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே நீ சென்றாயோ? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்.
பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனமுடை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள உன் நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடருக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவரே, எங்கே நீ சென்றாயோ? உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு, நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவரே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவரே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு இரண்டாம் வாசகம். ஊழிகாலமாக மறைப்பொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 25 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிகாலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகி உள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களும் அது தெரிய வந்துள்ளது. அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவர் பெயரை என்று போற்றிடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா அவர் பெயரை என்று போற்றிடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. படைப்புக்களே புகழுங்கள், வானங்களே குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே வெண்ணிலவே புகழுங்கள். விண்மீனே ஒளிர் மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா அவர் பெயரை என்று போற்றிடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு
முதல்ல எல்லாரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா கோல்டாக இருக்க வாய்ஸ் சரியில்லை. உடனே இதை சொன்ன உடனே சில பேர் யோசிச்சிருப்பாங்க, இல்லைன்னா மட்டும் அப்படியே இருக்கு உன்னி கிருஷ்ணன் குரல் அப்படின்னு நல்லா பேசிடுவாருன்னு. கரெக்டா? சரிங்களா? கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? புனிதத்தன்மையில் உடைய ஒருவர் ஏன் மனிதராக பிறந்து நமக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தான் இன்று நான் உங்களிடையே சிந்திக்கவிருக்கின்றேன். கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால், புனிதத்தன்மையில் இருக்கின்றவர் ஏன் மனிதத்தன்மையை எடுக்கின்றார் என்றால், மனிதத்தன்மையில் இருக்கின்ற நாம் புனிதத்தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக. இதைதான் அலெக்சாண்ட்ரியா நகரை சார்ந்த அத்தனாஷியஸ் என்பவர் அழகாக சொல்வார். God became human so that we may become divine. நாம் புனிதத்தன்மையை மறைத்து விடுகின்றோம், தொலைத்து விடுகின்றோம். அதை எடுத்துரைக்கதான், அதை நம்மிடையே அந்த சிந்தனையை கொடுப்பதற்காக தான் கடவுள் மனிதத்தன்மையை எடுக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்கின்றோம். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அவர் யோசிக்கல, நான் கடவுளாவே இருக்கணும்னு நினைக்கல. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். ஏனென்றால் மனிதனாக இருக்கின்ற நாம் கடவுளுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதற்காக. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்கின்றது. அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். அழகான வரிகள். அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார். ஏனென்றால் ஏழைகளாக இருக்கின்ற நாம் செல்வராக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. ஆகவே நம்மிடையே தொலைந்து போன அந்த புனிதத்தன்மையை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தி எடுத்துரைப்பதாக நான் சிந்திக்கின்றேன். புனிதத்தன்மையை பற்றி நாம் பெரும்பாலும் பேசுவதில்லை. எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் சரி, எந்த எதனா ஒரு நியூஸை பார்த்தாலும் சரி, யாருக்கிட்டே அதை பேசும்போதும் கூட சரி, யாருமே மனிதனை புனிதன் என்கின்ற நிலையில் பேசுவதில்லை. அப்படிதான் வரலாறு சொல்லுது. நிறைய பேர் அதை தான் பேசியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் கிட்ட கேட்டாங்க, மனிதன் என்பவன் யார் என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு, அவ்வளவுதான். பிளேட்டோவிடம் கேட்டார்கள், மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் ஒரு அரசியல்வாதி, பிளேட்டோ சொன்னார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கிட்ட கேட்டாங்க, மனிதன் என்பவன் யார்? அவர் சொன்னார், மனிதன் என்பவன் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். மார்டின் பூபர் அவர்கிட்ட கேட்டாங்க, மனிதன் என்பவன் யார்? மேன் இஸ் அ ரேஷனல் பீயிங். அவன் சிந்திக்கக்கூடியவன். தாமஸ் அக்வினஸ் அவரிடம் கேட்டார்கள், மனிதன் என்பவர் யார்? ஹியூமன் பீயிங் இஸ் அ மெட்டாபிசிக்கல் பீயிங். அப்படின்னா அவன் யாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவன் தான் மனிதன். டெரிடா என்பவரிடம் கேட்டார்கள், ஹூ இஸ் அ ஹியூமன் பீயிங்? ஹியூமன் பீயிங் இஸ் அ டீகன்ஸ்ட்ரக்டிவ் பீயிங் என்றால் அவன் மாறிக்கொண்டே இருப்பவன். இன்று ஒரு நிலையில் இருப்பான், அதை உடைத்திருந்த நாளை இன்னொரு நிலைக்கு மாறுபவன். காரல் மார்க்ஸிடம் கேட்டார்கள், மனிதன் என்பவன் யார்? ஹியூமன் பீயிங் இஸ் அ ஒர்க்கிங் பீயிங். அவன் ஒரு வேலை செய்யும் ஒரு விலங்கு, ஒரு வேலை செய்யும் ஒரு மனிதன். ஆக யாருமே மனிதன் என்பவன் புனிதன் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய திருச்சபை, நம்முடைய விவிலியம் நமக்கு கற்றுத் தருகின்றது, மனிதன் என்பவன் புனிதமானவன். ஏனென்றால் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். அவ்வாறாக கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம், புனிதத்தன்மையை பெற்றிருக்கும் நாம் அதை மறந்துவிட்டோம். அதை உணர்த்துவதற்காகவே கடவுள் மனிதனாக வருகின்றார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். கடவுள் மனு உருவானார். அதை தான் தெளிவாக நம்முடைய விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் இதை தொலைத்து விட்டோம், புனிதத்தன்மையை தொலைத்து விட்டோம், புனிதத்தன்மையை மறந்து விட்டோம். இந்த உலகளாவிய இந்த சந்தோஷத்திலே, மகிழ்ச்சியிலே இந்த புனிதத்தன்மையை நாம்
தேடுவதற்கு முயற்சிக்கவில்லை. 3 நிலைகளை பற்றி பேசுவார்கள். ஒரு மனிதனுக்கு 3 நிலைகள் உண்டு. ஒன்று த அனிமாலிட்டி நேச்சர், விலங்குகளுடைய தன்மை. த ஹியூமன் நேச்சர், மனிதனுடைய தன்மை. த டிவைன் நேச்சர், புனிதர்களுடைய தன்மை. த அனிமாலிட்டி நேச்சர், விலங்குகளுடைய தன்மை என்று சொல்லும் பொழுது ஆட்டோ ஷங்கர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவரை பற்றி எல்லாருமே இதுதான் சொன்னாங்க, அவெல்லாம் மனுஷனா, மிருகத்துக்கு சமம். ஏன் அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க? மிருகன்னு சொல்லும் பொழுது நாயை கூட சொல்லலாம், நாய் விசுவாசமாக இருக்கும். இல்லை, மிருகத்தன்மை என்று சொன்னாலே வயலண்ட் நேச்சர், ஒரு கொடூரமான ஒரு செயல். ஹிட்லர் விலங்குகளுடைய தன்மையை கொண்டவன். இன்னும் சில பேர் இருக்காங்க ஹெடனிஸ்ட் அப்படின்வாங்க. அவங்க என்னன்னா, அடுத்தவர்களுடைய துக்கத்திலோ, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திலோ, அடுத்தவர்களுடைய அழுகையிலோ பெருமைப்படுபவர்கள், சந்தோஷப்படுபவர்கள். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, நிறைய பேர் வீட்டில் கணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட்டு பிடிச்சி அந்த சூடை மனைவிக்கு வைப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் சில அப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்களை நல்லா அடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் ஹெடனிஸ்ட். அது மனித தன்மை அல்ல, மிருகத்தன்மையை சார்ந்தது. இத்தகைய தன்மை உடைய மக்களும் இருக்கின்றார்கள். இரண்டாவது, மனித தன்மை உடையவர்கள். நீங்கள் எனக்கு எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதை நான் உங்களுக்கு அப்படியே செய்வேன். இதுதான் மனிதனுடைய தத்துவம். இதில் ஒரு சில பேர் மட்டும்தான் இதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள். அல்லது மனிதனுடைய தத்துவம் இதுதான், நீங்கள் எனக்கு எதையெல்லாம் செய்கின்றீர்களோ நான் உங்களுக்கு அதை அப்படியே செய்வேன். நீ என்ன ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா, ஏசு என்ன சொன்னார்? மறு கண்ணத்தை காட்ட சொன்னார். இல்லை, நீ என்ன ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா நான் இன்னொரு கணத்தில் அறைவேன். அதுதான் மனிதத்தன்மை. நீ என்ன ஒரு கணத்தில் அரைஞ்சா நான் உன்னை கொலை செய்வேன். அதுதான் மிருகத்தன்மை. நீ என்ன ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா நான் உன்னை மன்னிப்பேன். அதுதான் தெய்வீகத்தன்மை. அதுதான் 3வது நிலை. அந்த நிலையை எட்டுவதற்காக தான் இயேசு இந்த உலகிற்கு மனு உருவானார். ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 17 - 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறாக சொல்கின்றது. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். மனிதர்களே, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றிய எண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும், எல்லோருக்கும் நலம் என்பதையே கருதுங்கள். அதுதான் தெய்வீக தன்மை. இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடன் அமைதியுடன் வாழுங்கள். கொஞ்சம் கஷ்டமான காரியம். எல்லோருடன் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சினத்திற்கு விட்டு விடுங்கள். பழி வாங்காதீங்க, அது கடவுளின் பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். ஆகவே இத்தகைய ஒரு நிலையை நாம் அடைவதற்காக தான் கடவுள் மனித தன்மையை எடுக்கின்றார். நம்மிடம் மனிதத்தன்மை உள்ளது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்றது, நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நாம் கடவுளின் கைவேலைப்பாடு என்று சொல்லும் பொழுது அவருடைய புனித தன்மையோடு, அவரிடம் இருந்த அந்த புனித தன்மையோடு நாமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிக்கொண்டிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு பவுலடிகளார், கேட்கிறார், உங்களுக்கு தெரியாதா கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருக்கின்றார்? ஆக இந்த சான்றுகள் அனைத்துமே நம்மிடம் புனிதத்தன்மை இருக்கின்றது என்பதை நிரூபிக்கின்றது. ஆனால் நாம் அதை தொலைத்து விடுகின்றோம், நாம் அதை பின்பற்ற மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையானது அவ்வாறாக இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், புனிதத்தன்மையை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்படிதான் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் ஒன்றா ஒரு யூத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டான், நீங்கள் ஃபாதர் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா, ஏன்டா நீயும் சந்தோஷமாக இரு அப்படின்னு. எங்கே சந்தோஷமாக இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான எதுவுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னா. உடனே என்ன சொன்னேன், சரி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னடா வேணும்னு நான் கேட்டேன். உடனே ஒரு பதில் சொன்னான், ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 4G வேணும்னா.
சரி 4Gன்னொடனே நான் நினச்சேன், சரி ஜியோ சிம் கார்டு இல்லை போல், இல்லைனா ரீசார்ஜ் பண்ணல, ஏதோ பைசா இல்லை போல். நான் சொன்னேன், சரிடா நான் பைசா தரேன், ரீசார்ஜ் பண்ணிக்கோ 4G நெட்டு. ஐயோ நான் சொன்னது 4G நெட் இல்லைண்ணா. அப்போ 4Gன்னா என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், இந்த 4G இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னான். என்னடா 4Gன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு சொன்னான், ஃபஸ்ட்டு G கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலை. ஏன் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, சேஃபர் சைட், மாசானா கரெக்டாக சம்பளம் வந்துடும், இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, ஒரு பவர். நான் அரசு அதிகாரி வடிவல் சொல்லுவான்ல, இது என் மேலே கையை வச்சா பஸ் ஏரியும் ஊர் ஏரியும் வரல, அது மாதிரி ஒரு பவர் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா. அதனால் முதல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், ஃபஸ்ட்டு G. இது வந்து என்னுடைய பொருளாதாரம், காசுக்காக அப்படின்னா. சரிடா ரெண்டாவது G என்னன்னு கேட்டேன். ரெண்டாவது G கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. இந்த காலத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா அது அசிங்கமாக பார்க்குறாங்க. அப்போ ரெண்டாவது G கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமா? அதுவும் எப்படி? பியூட்டிஃபுல் கேர்ள், பிரிட்டி கேர்ள், ஸ்வீட் கேர்ள், க்யூட் கேர்ள், சப்பி கேர்ள், செம்ம கேர்ள், இதுதான் பசங்க சொல்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம். ஏன்? நல்ல ஒரு வாழ்க்கை துணைவை அமைத்து கொண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபாரினில் வந்து நம்முடைய வாழ்க்கை துணையாக வர போகிறவங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த அர்த்தத்தில் சொன்னேன். அப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணும், என்னுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கணும், நல்ல ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொண்ணு வேணும். இவன் இப்போ நல்லா வர்ணிப்பான், நல்ல அழகான பொண்ணு வேணுன்ட்டு, ஆனால் இவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அதே இப்போ நம்முடைய இளம் பெண்கள் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக வேணும், ஒரு குட் லுக்கிங் கையாக வேணும் அப்படின்வாங்க. ஆக இதுதான் இரண்டாவது G கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் சொன்னது. சரிடா மூணாவது G என்னடான்னு கேட்டேன். மூணாவது G கூகுள். மூணாவது G கூகுள். ஏன்? இந்த காலத்தில் அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்? எல்லாமே கூகுள் கொடுத்துருது. வழி காட்டணுமா கூகுள் மேப், என்ன நடக்குன்னு தெரியணுமா கூகுள் நியூஸ், மெயில் பார்க்கணுமா கூகுள் மெயில், கூகுள் யூடியூப், கூகுள் பே, எல்லாம் பில்லு ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிடலாம், கூகுள் ப்ரௌசர், கூகுள் மீட், வேற என்ன வேணும்? இப்போ கூகுள் இருந்தால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. அந்த கூகுளை கல்யாணம் மட்டும்தான் பண்ணல நம்ம யாருமே, மற்றபடி அது கூட தான் கொடுத்தன நடத்துகிறோம் எல்லாருமே. என் கூட என்னையும் சேர்த்து தான். ஏன்னா இப்போ நான் என்னையும் சேர்த்துன்னு சொல்லலாம், கீழே போனோன்னே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்ன, அதை நானே ஒத்துக்கிறேன், என்னையும் சேர்த்து. நாலாவது G என்னன்னு கேட்டேன். கிரீன் கார்டு. ஏன்? ஸ்டேட்டஸ். ஐ எம் கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமை. எனக்கு ஃபாரினில் ஒரு வீடு இருக்குது, இருக்கிற வீட்டை விட்டு நாட்டை விட்டு இன்னொரு ஊரில் ஒரு வீடு இருந்தால் அது பெருமை. அப்போ அந்த பையன் சொல்கிறது, இது 4 இருந்தால் தான் என்னுடைய மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லையா? இல்லை நல்ல ஒரு அழகான மனைவி கிடைச்சவங்க யாருக்குமே பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். கூகுள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எவனுக்கும் பிரச்சனை இல்லையா? இல்லை க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லையா? அனைவருக்குமே பிரச்சனைகள் உண்டு. இது 4 இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொன்னால் அது பொய். இது மனிதர்கள் பார்வையில் மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. இதில் எங்கேயுமே புனித தன்மை இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு G கார்டுன்னு சொன்னாங்களா? 4 Gயில் ஒரு G கார்டுன்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஆகவே இது அல்ல நம்முடைய வாழ்க்கை, இதுவல்ல நமக்கு மகிழ்ச்சியை தருவது. இவை அனைத்துமே நிலையற்றவை. வெறும் மனிதர்கள் சிந்திக்கின்ற சிந்தனையிலே நாம் இருக்கின்றோம். நான் சொல்கின்றேன், நமக்கும் அந்த 4G 4G தேவை. முதலாவது கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய அருள். கடவுளுடைய அருள் நமக்கு இருந்தால் நாம் அனைத்தையும் நம்மால் செய்யக்கூடும் என்ற ஒரு சிந்தனை நம்மிடையே வளர்த்து கொள்ள வேண்டும். தீத்துக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11 12 முடிய உள்ள இறைவாசனங்கள் இவ்வாறாக சொல்கின்றது. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுவோம். ஃபர்ஸ்ட் ஜீனது கிரேஸ் ஆஃப் காட். கடவுளுடைய அருள் இருக்கும் பொழுது நாம் இந்த உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு கடவுளுடைய அந்த கடவுளை பற்றி சிந்திக்கும் அத்தகைய ஒரு நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம் என்பதை ஆணித்தனமாக கூறுகின்றார். மேலும் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்பொழுது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாளாக
அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அப்படி என்றால் நாம் அனைவரும் அருளின் மக்கள். இந்த அருள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் புனிதத்தன்மையை உணர்கின்றோம். இந்த அருள் நம்மோடு இருக்கும் பொழுது, கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கடவுளோடு இணைக்கும் ஒரு நல்லுறவானது அங்கே ஏற்படுகின்றது. திருவெளிப்பாடு நூல் கடைசியாக நம்முடைய விவிலியத்திலேயே கடைசியாக இருக்கிற இறைவாசனம் இதுதான். ஆண்டவராகிய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக. இதுதான் நம்ம திருவிழியத்தில் இருக்கிற கடைசி வசனம். ஆண்டவருடைய அருள் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஏனென்றால் அந்த அருள் தான் உங்களை காக்கப் போகின்றது, பாதுகாக்கப் போகின்றது. இரண்டாவது ஜி என்ன அப்படின்னா, ஜெனராசிட்டி ஆஃப் காட், கடவுளுடைய தாராள குணம். அந்த தாராள குணம் நம்மிடமும் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், ஏழைகளுக்கு உதவுங்கள். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்கின்றேன் என்றால், எனக்கென்று எதுவும் இல்லாமல் நான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, தாராளமாக கொடுக்கும் பொழுது, நான் மனிதனாக இருக்கும் நான் புனிதத்தன்மையுள்ள நிலைமைக்கு நான் உயர்த்தப்படுகின்றேன். கடவுள் இயேசு கிறிஸ்து தனக்கென்றும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் தாராள உள்ளத்தோடு அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தார். அதே தாராள உள்ளத்தோடு நாமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் மனித தன்மையிலிருந்து புனிதன் என்கின்ற நிலைமைக்கு நம்மையும் உயர்த்துவார் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். தாராளமாக கொடுப்பவர்கள் தாராளமாக பெறுவார்கள். மனித தன்மைகள் இருக்கும் நீங்கள் நிச்சயமாக புனித தன்மைக்கு உயர்த்தப்படுவீர்கள். மூன்றாவது ஜி, ஜென்டில்னஸ் ஆஃப் காட், கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய அன்பும் உங்களோடு இருக்க வேண்டும். அவர் எவ்வாறு இரக்கத்தோடும் அன்போடும் இருந்தாரோ அவ்வாறே நீங்களும் செயல்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 24 - 26 முடிய இறைவசனங்கள் இவ்வாறாக சொல்கின்றது, ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும். இதுதான் ஜென்டில்னஸ் ஆஃப் காட். கடவுள் எவ்வாறு தீமையை பொறுத்து கொண்டாரோ, அவர் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டினாரோ அதே போல நாமும் செய்ய வேண்டும். கடைசியான ஜி, ஜென்யூன்னஸ் ஆஃப் காட், கடவுளின் உண்மைத்தன்மை. அந்த உண்மைத்தன்மையை நாமும் பெற்றிருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 இருக்கக்கூடிய வசனங்கள் இவ்வாறாக சொல்கின்றது, பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். ஒரு புனிதன் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை உண்மையாக வாழ வேண்டும். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். நம்ம செய்கிற பல நேரங்களில் தப்பு இதுதான். மனிதனுக்கு பயந்து அவனுக்கு எது நல்லதோ அதை தான் நாம் செய்யும் பொழுது அங்கே தவறு நடக்கின்றது. யோவான் தெளிவாக சொல்கின்றார், மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள், உண்மையுள்ளவர்களாக வாழுங்கள், அதுதான் உங்களுடைய புனித தன்மையை எடுத்துரைக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே இதை நம்முடைய மனதிலே வைத்து நாம் இந்த புனித தன்மையை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும், இதை தேடி கண்டுபிடிக்கும் அந்த ஒரு முயற்சியிலே நம்முடைய பயணத்தை தொடர்வோம். தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்திருப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் வழிதரானார், கண்ணி மரியிடம்
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரியில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுமே. அதை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நான் கருவில் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி அழைத்த அன்பு இறைவா, உம் இறைத்தூது பணியை இம்மண்ணில் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப, அதற்காக பணியாற்றிட, தன்னையே மெழுகு போல் கரைத்து ஒளி வீசிட நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்த எம் புதிய குருவை உம் பாதம் தருகின்றோம். தாம் பெற்றுக்கொண்ட கொடைகளையும் ஆவியின் கனிகளையும் இச்சமுதாயத்தின் விளிம்பில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு அளித்து, அவர்களுக்காக அயராது உழைக்க தேவையான உடல் நலம் ஆன்ம பலம் தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த என் அன்பு இறைவா, எம் பங்கின் இளைஞர்கள் இளம் பெண்களை உம்கரம் தருகின்றோம். இவர்கள் அழைத்தல் என்னும் கொடையை அபரிவிதமாய் சுவைத்து இறைவனின் அன்பு பணியை அவனியில் நிறைவேற்ற தங்களை முழு மனதுடன் இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் செயல்கள் எவ்வளவு வியப்புக்குரியவை, அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன என்று மொழிந்த இயேசுவே, உமக்காய் உம் பணிக்காய் உம்மோடு இணைந்து பணியாற்ற பெற்ற மகனை தியாக மனநிலையோடு திரு அவைக்கு தந்த பெற்றோர்களுக்காய் நன்றி கூறுகின்றோம். பாசத்தை பொழிந்து உறவு தந்த உடன்பிறப்புக்காய் நன்றி கூறுகின்றோம். உதவிக்கரம் தந்த உறவினருக்காய் நன்றி கூறுகின்றோம். இவர்கள் அனைவருக்கும் அருள் ஆசி ஆன்ம நலம் தந்து காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியுடன் போனி நோய் நீங்கி நலமாயிரு என்று ஆசிர்வதித்த அன்பு ஆண்டவரே, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது கருணையால் நிரப்பியருளும். மக்கள் அனைவரும் அன்பு, அமைதி, ஒற்றுமை என்னும் இறை மதிப்பீட்டில் வாழ்ந்து காட்டவும், இப்பங்கின் வளர்ச்சியில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு நல்கி செயல்படவும், இருப்பதை பகிர்ந்து வாழும் நல் இதயங்களாக செயல்பட அருளையும் ஆசிரியும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மலர் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து
கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. இறைவா வருவாய், என் உள்ளம் அறிந்தே. இறைவா வருவாய், என் உள்ளம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால்.
வருகிறவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். குறிப்பாக இந்த நாளிலே தங்களுடைய நன்றி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற திருத்தந்தை சி ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய குருவாக திருநிலைப்படுத்த நீர் திருவுள்ளமானீர். நீரே அவரை தகுந்தவராகவும் நீரே அவரை தகுதி உள்ளவராகவும் கண்டு அழைத்திருக்கிறீர், திருநிலைப்படுத்தியிருக்கிறீர், அபிஷேகம் செய்திருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய ஊழியனாய் நிலைத்து நிற்க உடைய விருப்பத்தையும் திருவுளத்தையும் நாடி தேர்ந்து தெளிந்து உமக்கு உகந்த பணியாளனாய் இருக்க இன்னும் அதிகமான வல்லமையும் ஆற்றலையும் அருளையும் புரிந்துள்ளமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நேற்றருளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்க வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல். இவருடைய உடலை கட்டி எழுப்புவதற்காக தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நற்கருணை வழங்கப்படும். நீங்கள் இருக்கிற இடத்திலே அமர்ந்து உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினேன். எழுகொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேர
வெண்வீர பட்டோடும் கோபி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னாரி காண மகிழ்வெண்டையாள உனக்காக யாழ் மீட்டினேன். பலவண்ண பட்டோடும் ஒவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னாரி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன் மாண்பு நிறைவானது உன் ஆட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாரும் கார்மேகம் காணும் மகிழ்வாக நாளும் என்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். மண்டியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளை என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அமர்வோம். அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்துடைய 4ஆம் ஞாயிறு. நம்முடைய பங்கில் இருக்கிற குடும்பங்களுக்கு 2 கேலண்டர்களும் ஒரு தமிழ் ஜப புத்தகமும் வழங்கப்படுகிறது. 1000 துதிகள் கத்தோலிக்க முறைப்படி எழுதப்பட்ட 1000 துதிகள் ஜப புத்தகம் வழங்கப்படும். உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக அது உங்கள் வீடுகளுக்கு கொடுக்கப்படும்.
ஒரு சிலர் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் ஆலயத்திற்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தாராளமாக முன் வரலாம். இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் கிடையாது, அதனால் விடுவிடா யாரும் வருவதில்லை. ஆகவே வருகின்ற உங்கள் அன்பிய பொறுப்பாளர் இடத்துலையோ அல்லது இங்கே இருக்கிற அலுவலகத்திலே கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் நம்முடைய இரவு திருப்பலி ஆனது, அதற்கான உரிய பதில் இன்னும் நம்முடைய மாநகராட்சியிலிருந்து வரவில்லை. அதை கோரியிருக்கிறோம், ஆனால் அனுமதி ஒன்றும் கிடைக்கவில்லை. எனவே வழக்கமாக நடைபெறுகிற நள்ளிரவு திருப்பலி ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அது கிடைக்க பெற்றால் உங்களுக்கான அந்த தகவல்களை உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாகவும் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாகவும் தெரிவிக்கப்படும். அது கிடைக்காத பட்சத்தில் இதுதான் நேரங்கள். மாலை 24ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியானது நடைபெறும். அதேபோன்று இரவு 9 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். மறுநாள் 25ஆம் தேதி காலை 6:30 மணிக்கும் அதேபோன்று 10:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். அன்று வெள்ளிக்கிழமை. எனவே அந்த நேரம் பின்பற்றப்படும். மீண்டுமாக மாலையில் திருப்பலி எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ் சிங்கர்ஸ் நம்முடைய பங்கிலே நடைபெற்று கொண்டிருக்கிற கேரல்ஸ் காம்படிஷன், அதனுடைய ஃபைனல்ஸ் வருகின்ற 28ஆம் தேதி மாசில்லா குழந்தைகள் தினத்தன்று நடைபெறவிருக்கிறது. எனவே அவனுடைய குடும்பத்தார் வரவேற்கப்படுகிறார்கள், கலந்து கொள்ளலாம். நம்முடைய பங்கிலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக கோரியிருந்தோம். உங்களுடைய தாராள உள்ளத்தை மெச்சுகின்றோம், பாராட்டுகின்றோம். நிறைய பேர் இந்த ஒரு பகிர்வின் மரத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்திருக்கிறீங்க. எனவே ஒவ்வொருவருக்கும் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இருக்கிற ஒரு 500 பேருக்கு நம்மால் நம்முடைய திருத்தலத்திலிருந்து உதவி செய்ய முடிந்திருக்கிறது. குறிப்பாக இருளர் நரிக்குறவர் பகுதி மக்களுக்கு, கிருஷ்ணகிரியில் வாழ்கின்ற பகுதிகள் மக்களுக்கும், எய்ட்ஸ் மற்றும் கேன்சர் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு பூந்தமல்லியிலும், வெள்ளூரில் இருக்கிற ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அவர்களுக்கும், இருளர்கள் மற்றும் அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கான அரக்கோணம் பகுதியை சார்ந்த மக்களுக்கும், கிராமப்புற ஏழைகள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருத்தணி ஆகிய பகுதிகளிலே இருக்கிறவர்களுக்குமாக இங்கிருந்து உதவிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அந்த உதவிகள் எல்லாம் சென்று சேர்ந்தாகிவிட்டது. அதோடு இல்லாமல் நம்முடைய பங்கில் இருக்கிற வழக்கமாக இருக்கின்றவர்களுக்கும் உதவி செய்வதற்காகவும் மீதமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாராள உள்ளத்தோடு பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் செபங்களையும் ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். இன்று நம்மோடு இருக்கின்றவர் அருத்தந்தையாக மாறப்போகிறவர் அருட்சகோதரர் டீக்கன் ஜோ அவர்கள். ஏற்கனவே அந்த ஆரோக்கியதாஸ் வந்தது போல் அவர் போன உடனே மறை மாவட்டத்தில் இன்னொருவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்போனா அர்த்தம் நம்ம நல்லா பயிற்சி கொடுக்குறோன்னு அர்த்தம். நம்ம நம்பி அனுப்புகிறாங்கல்ல, அப்போ நம்மளாம் பாஸ் ஆகிட்டோம். நம்மளாம் பாஸ் ஆகிருக்கிறோம். ஒரு குருவானவரை அவர் கடைசி கட்டத்தில் உருவாக்குகிற பயிற்சியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாஸ் ஆகிருக்கிறோம். எனவே அவர் மறை மாவட்டத்திலிருந்து தொடர்பு கொண்ட போது ஒரு டீக்கன் உங்களுக்கு வருவார்னு சொன்னபோது எங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போது நம்முடைய செய்கிற பணியை நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம். ஆகவே அருட்சகோதரர் டீக்கன் ஜோ அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் பிரதர். அவர் எத்தனை நாள் நம்மோடு இருப்பாங்க தெரியல. ஏன்னா அடுத்து தாஸ் அவர் வந்ததுன்னு பாவம் 6 மாதம்தான். ஆனால் மறை மாவட்டம் அவரை இறுதி ஆண்டு பக்கத்தில் நீ 1 வருஷம் தான் சரிப்படுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் அவர் பக்கத்தில் வைக்க சொல்லி இங்கே விட்டாங்க, இருந்தார். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா தெரியல. ஏன்னா வகுப்புகள் முடியல அவங்களுக்கு. இந்த வருடம் எல்லாம் தடைப்பட்டு போனதுனாலே வகுப்புகள் முடியாமல் இருக்கிறது. மீண்டுமாக அவர்கள் செமினரிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே எத்தனை நாட்கள் இங்கே நம்முடைய பயிற்சியில் இருப்பார் தெரியல. மறை மாவட்டம் முடிவு செய்யும்.
ஆனால் தற்சமயம் நம்மோடு அவர் இங்கே இருக்கும்படியாகவே அனுப்பப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு கடைசி ஜெபம் ஜெபித்து புதிய குருவானவர் நமக்கு ஆசிரியை வழங்குவார். அந்த ஆசிரியர் வழங்கி முடித்த பிறகு நாம் ஒரு சிறிய ஒரு வாழ்த்துறை நிகழ்ச்சிக்காக நேரம் செலவிடுவோம். ஆக ஒரு 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் மேலே இருக்காது, எதுவும் பெரிய காரியங்கள் எதுவும் கிடையாது. ஒரு வாழ்த்து நாம் ஜெபத்தை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்ளவிருக்கிறோம். எனவே திருப்பலி முடிந்த அனைவரும் இங்கே அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவர்கள் மண்டியிட்டு ஜெபிக்கலாம். அருத்தந்தைக்காக நன்றி செலுத்தி ஒரு நன்றி ஜெபத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரின் ஆசியே இறை பற்றுள்ளோருக்கு இறைவன் தரும் பரிசு. அவர் தம் ஆசியை விரைந்து தன்னிலே தலைக்கச் செய்துள்ளார் என்ற நன்றி நிறை நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப என்ற உயிரோட்டமான வார்த்தைக்கு சான்று பகர தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்த நம் புதிய அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களை தேர்ந்தெடுத்து அருட்பொழிவு செய்திட்ட இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். குருத்துவம் என்பது தந்தை கடவுளுக்கும் மானிட சமூகத்திற்குமான இணைப்பு பாலம். இது இறை ஆவியின் ஏவுதல். தாயின் கருவில் தொடங்கி இறைவனின் கரங்களில் உயிரோட்டம் பெறுகின்ற அழைப்பு. இறை அன்பில் வேரூன்றி 8 திக்கும் இறைப்புகளை எடுத்துரைக்க கொடுத்த அழைப்பு. நில், கவனி, செல் என்பது போக்குவரத்து விதி. செல், சொல், செய் இது அருட்பணியாளர்களுக்கு கிறிஸ்து தந்த வாழ்வு நெறி. இந்த மகிழ்வான வேளையில் என் 2 கரங்களை ஆண்டவரை நோக்கி எழுப்பினேன். அவர் தம் அருட்பொழிவாள் என்னை நிரம்பி வழியச் செய்தார் என்று இறை அனுபவத்தில் மூழ்கி திளைத்திட்ட நம் புதிய அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நன்றி கூறுவோம். இறை அன்பும் அருளும் ஆசீரும் நிறைந்த இடத்தில் வாழ்வோர் நற்பேறு பெற்றோர் என்ற சிறப்பான வார்த்தைகளுக்கு உருவம் கொடுத்த கிறிஸ்தவ வாழ்வு நெறிகளை வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய நம் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களின் பெற்றோர், உடன்பிறப்பு, உற்றார் உறவினர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவோம். இந்த வேளையில் இறைவன் தொடர்ந்து நம் புதிய குருவை இந்த குருத்துவ பணியிலே இரண்டர கலந்து இறை அனுபவத்தை நிரம்ப பெற்று இந்த புதிய குருத்துவ வாழ்விலே புத்தம்புது கனவுகளோடும் புரட்சிமிகு எண்ணங்களோடும் கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்பவும், எழுத படிக்க தெரியாதவர் கூட எளிதில் புரிந்து கொள்ளும் 5வது நற்செய்தியாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து நாம் இறைவனை மன்றாடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அப்படி அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே என்னிடத்தில் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். அவருடைய கனவை பகிர்ந்து கொண்டார்.
என்ன கனவுன்னு சொன்னால், இப்போ நம்ம போட்ட அந்த பகிர்வு மரம், அந்த பகிர்வு மரத்தில் வந்து தொங்க விடப்பட்ட ஒரு சில தகவல்களை எல்லாரும் எடுத்து உதவி செஞ்சோம். அந்த நபரும் இந்த ஆலயத்தில் நம்மோடு இருந்தார். அப்பொழுது அவர் வந்து ஒரு இயலாத சூழ்நிலை இருந்தார். ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு கஷ்டத்தில் தான் கோயிலுக்கு வந்திருந்தார் அவர். ஆனால் சொன்னவுடன் அது ஒரு பையை கொண்டு போயிட்டு வந்து அவருக்கு வந்து அந்த ஏழைக்கு என்ன செய்ய முடியுமோ தன்னால் இயன்ற ஒரு காணிக்கை கொண்டு வந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டார். கொடுத்து முடித்த பிறகு அன்று இரவு அவருக்கு வந்த கனவு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கனவு, அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வருகிறது. கொரியர் சர்வீஸ் வருகிறது. கொரியரில் ஒரு பெரிய பார்சல் வருகிறது. அந்த பார்சல் எங்கேருந்து வருகிறதுன்னு சொன்னால், திருஇறுதி ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து வருகிறது என்று போடப்பட்டிருக்கிறது அந்த பார்சல். அவர் அந்த பார்சலை பிரித்து பார்க்கிறார். தைக்கப்பட்ட ஒரு அங்கி துணியானது அந்த பார்சலுக்குள்ளே இருக்கிறது. எல் என்று போட்ட, அதனுடைய சைஸ் எல் என்று போட்ட ஒரு அங்கி துணி அந்த பார்சலில் இருப்பதாக அவர் கனவு கண்டிருக்கிறார். கனவுடைய விளக்கத்தை என்கிட்ட கேட்டார், என்னவா இருக்கு ஃபாதர்? நான் சொன்னேன், நீங்கள் முடியாத தருணத்திலும் கூட ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. எனவே உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ஆசிர்வதிக்கவே அப்படி அவர் தான் அனுப்பியிருக்கிறார். திருத்தலது இறுதி ஆண்டவரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிறந்து பார்த்தபோது அங்கி துணி இருந்துச்சு, அது தைக்கப்பட்ட ஒரு அங்கி துணி இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, இருக்கிறதுல பெரிய ஒரு கொடையை ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் லைஃப். ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்க முடிய பெரிய கொடை அன்பளிப்பு என்னவாக இருக்குன்னா குருத்துவம் தான். அதை கடவுள் உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்க விரும்புகிறார். எனவே உங்கள் பையன் யாருன்னா இருக்கான்னு கேட்டேன். ஆமாம், பையன் இருக்கிறான். அவனே மாதாவுடைய அதிசயத்தால் பிறந்த பையன்தான். ஆண்டவர் அந்த பையனை அநேகமாக தன்னுடைய திருப்பணிக்கு தெரிந்து கொள்கிறார். ஜெபியுங்கள், ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறார் உங்கள் குடும்பத்தை, ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, இன்றும் மீண்டுமாய் நம்முடைய தந்தை அவர் பெற்றோர்கள் முன்னே சொல்லுகிறேன், இது பெரிய பாக்கியத்தை இறைவன் இந்த குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார், இந்த திருச்சபை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு குருவானவர் உருவாகி வருவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நாங்கள் சொல்ல எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ இருக்க பெற்றோர்கள் அணுவணுவாக அனுபவிக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் சொல்ல பெற்றோர்களுக்கு எதுவுமே போகாது, எந்த அவங்களுக்கு செய்தியும் போகாது. ஆனால் இப்போது பெற்றோர்களுக்கு உடனடியாக எல்லா காரியங்களுமே தெரிகிறது. அவர்கள் எவ்வளவு கடினமான ஒரு பயணமாக இருக்கிறது, ஒரு பயிற்சியாக இருக்கிறது என்பது நிச்சயமாக கூட இருந்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அது. நாம் தடைகளை கடந்து சென்று பெறுகிற ஒரு ஆசீர்வாதம். அதனால் கிடைக்கிற ஒரு அமைதி, நிறைவு வேறு எதாலும் கிடைக்க முடியாது. எனவே அப்படி நம்முடைய அருத்தந்தை அவர்கள் இன்று நம்முடைய ஒரு குருவாக வந்திருக்கிறார். எனவே ரோசமா வாங்கம்மா, கொஞ்ச நேரத்தில் மெய் மறந்து உட்காண்டாங்க. எனவே தந்தை அவர்களை வாழ்த்தி ஒரு சிறிய ஒரு வாழ்த்து மடல். நீங்கள் அங்கேயே இருந்துங்க, வேணும் வாங்க, இங்கே வந்துடும். புதிய குரு அருட்பணி C.I. ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துரை. செந்தை மாநகரின் இதயமாய் அமைந்த எழும்பூரிலே
கண்ணெனக் காக்கும் இருதய ஆண்டவரின் எழில்மிகு ஆலயத்தில் வண்ணப்பூக்கள் இதழ் விரித்து மண்ணை மகிழ்விக்கும் விடியலில், வண்ணப்பூக்கள் இதழ் விரித்து மண்ணை மகிழ்விக்கும் விடியலில் எண்ணமெல்லாம் இனிக்கும் இளஞாயிறு புலர்ந்தது என்று. திருப்பெருந்தூர் ஆரோக்கிய அன்னை பங்கின் திலகமாம் தந்தை இருதயராஜ் திருமதி ஜோனா மேரி இனிதுடன் பெற்றெடுத்த முதற்கனி. திருப்பெருந்தூர் ஆரோக்கிய அன்னை பங்கின் திலகமாய் தந்தை இருதயராஜ் திருமதி ஜோனா மேரி இனிதுடன் பெற்றெடுத்த முதற்கனி வாரிசின் ஒரே கனியை தடையேதுமின்றி தெய்வ பணிக்காய் தாரை வார்த்து கொடுத்த தங்களின் தியாகத்தை, புனித அர்ப்பணத்தை எண்ணென்போம். முழு முதற் பொருளாம் இறை தந்தையின் அழைப்பை ஏற்றீர். பழுதரக் கற்றீர் அனைத்து மறையியலையும் உளவியலையும். உழுத நன்னிலத்தில் விதைக்கப்பட்டீர், பலன் தந்தீர் பன்மடங்காய். எழுந்து விரைந்தீர் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப இளமை துடிப்போடு. உழுத நன்னிலத்தில் விதைக்கப்பட்டீர், பலன் தந்தீர் பன்மடங்காய். எழுந்து விரைந்தீர் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப இளமை துடிப்போடு. பணியாற்றிட அனுப்பப்பட்டீர் பல்வேறு பணித்தளங்களுக்கு. இணையானது எதுவும் இல்லை என்னும் அளவுக்கு, இணையானது எதுவும் இல்லை என்னும் அளவுக்கு சுவையானது எழும்பூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம். சுவையானது எழும்பூர் திருத்தல இருதய ஆண்டவர் திருத்தலம். இதிலே சுமையானதை இலகுவாக கற்றுக்கொண்டீர் அனுபவத்திலே. சுமையானதை இலகுவாக கற்றுக்கொண்டீர் அனுபவத்திலே. இறைப்பணியில் இணைந்து இளவல்களின் அன்பில் நனைந்து இன்னிசையில் தன்னையே மறந்து இருதய ஆண்டவரின் இதயத்தில் நுழைந்திட, இறைப்பணியில் இணைந்து இளவல்களின் அன்பில் நனைந்து இன்னிசையில் தன்னையே மறந்து இருதய ஆண்டவரின் இதயத்தில் நுழைந்திட, இதமாய் பதமாய் கற்பித்தனரே அருள் தந்தையர்கள் தாமஸ் அகிலன். இதமாய் பதமாய் அருள் தந்தையர்கள் கற்பித்தனரே தாமஸ் அகிலன் அவர்களுடன் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் இவர்களின் அன்பு மகனாய் உயர்ந்தீரே. அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் இவர்களின் அன்பு மகனாய் உயர்ந்தீரே. தாராள மனம், தளரா உள்ளம், துணிவான முடிவு, பணிவான வார்த்தை, கனிவான அணுகுமுறை, கள்ளமற்ற வெள்ளை உள்ளம். தாராள மனம், தளரா உள்ளம், துணிவான முடிவு, பணிவான வார்த்தை, கனிவான அணுகுமுறை, கள்ளமற்ற வெள்ளை உள்ளம். அன்பான உழைப்பு, ஆழ்ந்த இறைப்பற்று நிறைந்து வாழ்ந்திட. அன்பான உழைப்பு, ஆழ்ந்த இறைப்பற்று நிறைந்து வாழ்ந்திட இன்னருள் இறைவனை வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அன்புடனும் ஜெபத்துடனும் வாழ்த்தும் திரு இருதய அருள் தந்தையர்கள், திருத்தல அருள் தந்தையர்கள் ஏ தாமஸ் அகிலன் சேவியர், அருள் சகோதரிகள் பங்கு மக்கள். திரு இருதய ஆண்டவர் திருத்தலம், எழும்பூர், 20 டிசம்பர் 2020. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். ஒரு வருஷமாக நல்லா செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பாதவர்களே, இப்பொழுது தந்தை அவர்களை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். அதே போல் அப்பா அம்மா 2 பேர் வாங்க, கொஞ்சம் வாங்க சிஸ்டர்ஸ்.
இவர்களை தொடர்ந்து அருக்கணியர்கள் தன்னுடைய ஒரு சின்ன பரிசு கொடுக்குறாங்க, gift கொடுக்குறாங்க. இந்த பரிசு வந்து நிச்சயமாக அருத்தந்தை அவர்களுக்கு உதவாது. அவருக்காக கொடுக்கல இந்த கிஃப்ட்டை. இவர் ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்க முடியாத இந்த ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா குருக்கள் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், புண்ணியங்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும், கொடுக்கிற குருக்களாக மாற வேண்டும். அதற்காக அருத்தந்தை அவர்கள் அந்த ஒரு அருளை பெற்றுக்கொள்ள உதவியாக நாம் அந்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறோம். அது ஒரு ஏழைகளுக்காக கொடுக்கப்படும். இப்பொழுது நம்முடைய பங்கில் இருக்கிற பக்த சபைகள் சார்பாக நம்ம வாழ்த்திருக்கிறோம். பங்கு பிறவி சார்பாக வாங்க. அடுத்து அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்களை நம்முடைய புதிய குரு வாழ்த்துக்கிறார்கள். கைத்தட்டலாம் தட்டலாம். அடுத்ததாக வின்சென்ட் பவுல் சபை சார்பாக வின்சென்ட் பவுல் சபை தொழிலாளர் இயக்கம் திருஇறுதிய சபையை சார்ந்த சகோதரிகள், அல்லது இளைஞர் இயக்கம் மற்றும் மரியாதை சேனையை சேர்ந்த சகோதரிகள் யாராவது வாங்க. பாடகர் குழுவில் அன்பார்ந்தவர்களே, அதே சமயத்தில் தாசவந்தனம் வாங்க. மற்றவங்களாம் திருப்பள்ளி முடிஞ்ச ஃபாதர் இங்கே தான் இருப்பார், லஞ்ச் ஓவரெலாம் இங்கே தான் இருப்பாங்க. அதனால் பார்த்து வாழ்த்து சொல்கிறது இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலே வந்துடும், தாஸ் மேலே வந்துடும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்திலிருந்து நம்முடைய மக்கள் எல்லோரும் கொடுத்த காணிக்கையாக அந்த பணத்தை நாம் இப்பொழுது சேகரித்து நம்முடைய திருத்தலத்தை சார்பாகவும் அவருக்கு அந்த ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு தொகையாக தந்தை அவர்களுக்கு நாம் இந்த ஒரு நன்கொடை அல்லது ஒரு அன்பளிப்பை கொடுக்குறோம். அது வந்து அவர் விருப்பம் போல எது கொண்டாலும் பயன்படுத்திக்கலாம். இட்ஸ் அ பர்சனல் கிஃப்ட் ஃப்ரம் த ஷைன் டு அவர் நியூ ப்ரீஸ்ட். அதனால் அந்த ஒரு பண நன்கொடையானது கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அருத்தந்தை தாஸ் அவர்கள் இங்கே இருக்கும்போது எப்படி இருந்தால் நல்லா உங்களுக்கு தெரியும். ஓடிக்கினே இருப்பார் இல்லையா? ஓடிக்கினே இருப்பார், நிற்க மாட்டார், வேகமாக ஓடுவார். அதுவும் கடுமையாக உழைக்கிற ஒரு உழைப்பாளி. அவங்க அப்பா போல நினைக்கிறேன். கடுமையாக உழைக்கிற ஒரு பெரிய உழைப்பாளி. எந்த வேலை கொடுத்தாலும் எவ்வளோ நேரமானாலும் சளைக்காமல் எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் வந்து வேலை செய்கிற ஒரு தம்பி. அதே போல் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு இன்னும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற ஒரு பக்குவம் உள்ள தம்பி. அவங்க செட்டில் அவர் தான் கொஞ்சம் மூத்தவரும் கூட. அந்த முதிர்ச்சியும் அவருக்கு உண்டு. எனக்கு மிக அருமையாக அவர் வந்து நம்முடைய திருத்தலத்தில் பணியாற்றினார் என்பது உண்மை. ஒரே ஒரு காரியம்தான், அதாவது நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது. அதை கேட்டு நடக்கக்கூடிய மனப்பக்குவம், தாழ்ந்த மனது, தாழ்ச்சியான மனது, ஏற்றுக்கொள்ளுகிறக்கூடிய அல்லது கரெக்ஷன் சொன்னாலும் சரி, அவருடைய வளர்ச்சிக்கு சொன்னாலும் சரி, நல்ல மனசோடு அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கணும், மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு அருமையான பக்குவம். இதுதான் வந்து குருக்களை உருவாகிற பொழுது உதவியாக இருக்கும். எனவே அப்படி வந்து நம்முடைய திருத்தலத்தில் மிக அருமையாக அவர் வந்து இங்கே இருந்தார். எங்களோடு ஒருவராக அவர் இருந்தார். தெரியும் நம்ம எல்லாமே எப்படி பழகிருக்கணும்னு தெரியும் இல்லையா? நீங்கள் தான் சாட்சி. ஆகவே அப்படிப்பட்ட அருகுருவானவரை இந்த திருத்தலத்தின் சார்பாக அன்போடு மீண்டுமாக உங்கள் சார்பாக பங்கு தந்தை என்ற முறையில் திருத்தலம் சார்பாக அன்போடு வாழ்த்துக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். ஒரே ஒரு காரியம்தான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நம்பியிருங்கள். அறிவை, திறமையோ, உங்களுடைய வெளிப்பாடுகளையோ எதுவும் கிடையாது. சுற்றி இருக்கிற மக்கள் இல்லை,
குடும்பம் இல்லை, ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்க. அவரை மட்டும் கெட்டியாக பிடிச்சுங்க. அவருக்கு விருப்பமானதை மட்டும் துணிஞ்சு செய்யுங்க. அவர் விருப்பமில்லாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தில் ஈடுபட்டு அவருடைய விருப்பத்தை நாடி கடவுளுடைய உண்மையான ஒளியினாக அவர் விளங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது தந்தை அவர்கள் ஏற்புரை செய்வார்கள். அடுத்து இங்கிலீஷ் மாஸ்டருக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன். பல பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா சாமியார் ஆயிட்டானே, எவ்வளோ ட்ரை பண்ணோம் இந்த ஆர்டினேஷனை நிறுத்துறதுக்கு, முடியாமல் போச்சு. லெட்டர் எழுதலாம் நினச்சோம், முடியல. ஒருத்தர் வத்திலாம் கொளுத்தி ப்ரே பண்ணாங்க, பிரதர் டீக்கனா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியல. இப்போ யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நினச்சாங்க, ஐயோ ஆர்டினேஷன் நிறுத்தணும்னு நினச்சேன். கரெக்டாமா? அதனால் இல்லை, ஏன் அப்படி சொன்னேன்னா உண்மையிலே அது அவர்களது அன்பு. எங்கள் சகாயம் என்னங்க அழகானோம், உண்மையிலே வந்து எல்லோரும் வந்து அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அது வந்து அவங்க ஒரு வேடிக்கையாக சொல்லியிருந்தாலும் அது அவருடைய அன்பு. நான் போகக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் நான் குருவானதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ரொம்ப வேடிக்கையாக இருந்த ஒரு இடம். முதலிலே எனக்கு தந்தையுமாக தாயுமாக இருந்த அருட்தந்தையர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பவுமே வீட்டில் இருந்து செமினரிக்கோ பணித்தளத்துக்கோ போனோன்னா போர் அடிக்கும். நான் எங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லுவேன், ஃபாதர் நான் திங்கக்கிழமை நைட்டு போயிட்டு புதன்கிழமை சாயங்காலம் வருவேன்னுவேன். நான் பார்த்தா மத்தியானமே வந்துட்டுருப்பேன். ஏன்னா இங்கே இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதனால தான், வேறு எதுவும் காரணம் கிடையாது. இங்கே வந்தால் அந்த ஒரு வீட்டில் எப்படி இருப்பனோ அந்த ஒரு சூழ்நிலை வந்து இங்கே இருக்கும். இன்னும் என்னை பற்றி கீழே பார்த்தது ரொம்ப கம்மி. இன்னும் மேலெல்லாம் அட்டகாசம் ஜாஸ்தியாக நடக்கும். அதனால் மேலே போனால் பயங்கரமான ஒரு குடும்ப சூழல் இருக்கும். வீட்டில் கூட அந்தளவுக்கு அரட்டை அடிக்க மாட்டோம், பயங்கரமாக அரட்டை அடிப்போம். அருத்தந்தை சொன்னது போல் எதனா எங்கேயாவது ஒரு தவறு நடக்கும்பொழுது இல்லை தவறாக செய்யும்போது உடனே சொல்வார், இது இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை திருத்துவார். உண்மையிலேயே வந்து அருத்தந்தை அவர்கள் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அருத்தந்தையை பார்த்ததே இல்லை. நான் இதே டைசஸில் தான் இருக்கேன், தாமஸ் ஃபாதரை தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு தந்தை போல் என்னோடு இருந்து என்னை அரவணைத்து, என்னது அந்த ஒரு வீட்டில் எனக்கு ஒரு அப்பா அம்மா எந்த ஒரு அன்பை தருவாங்களோ அதே அன்பை அவர்களும் எனக்கு கொடுத்து என்னை வழிகாட்டி என்னை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் நிச்சயம் அது அருத்தந்தை தாமஸ் அவர்களுக்கு இந்த ஒரு பெருமை உண்டு. ஆகவே தந்தை அவர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறுகின்றேன். எல்லா விதத்திலையும் சரி, எல்லா விதத்திலையும் இவர்களும் உதவி இருக்கின்றார்கள். அடுத்து அண்ணன் தான் கூப்பிட்ருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவல். அது எந்த அளவுக்கு மட்டமாக போக முடியுமோ அந்தளவுக்கு மட்டமாக போய் 2 பேரும் விளையாடுவோம். எந்த அளவுக்கு அதிகமாக பேச முடியுமோ நல்ல விஷயத்தை அதை பற்றி அதிகமாக பேசுவோம். ஸோ அவரும் வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து எவ்வளவோ காரியங்களை உதவி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பூசை வச்சேன். நான் இதுதான் நான் என்னுடைய முதல் நன்றி திருப்பியும் நான் பதிவு செய்தேன். அதையே எங்கேயும் பதிவு செய்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு தைரியமாக ஒரு பூசை வச்சேன், பிரசங்கம் வச்சேன் அப்படின்னா, ஒரு நல்ல நல்ல பாட்டு பாடணும் இல்லையோ, ஒரு பாட்டு பாடி பூசை வச்சேன் அப்படின்னா நிச்சயம் அந்த பெருமை அண்ணனுக்கு உண்டு. அவர் தான் என்னை இந்த நிலைக்கு பாட்டு பாடுறதுக்கு தைரியம் கொடுத்தது வந்து அண்ணன் தான். ஆகவே இருவருமே நான் ஒரு குருவாக இருக்கின்றேன், குருவாக இங்கே நிற்கின்றேன், குருவாக போதிக்கின்றேன், ஒரு குருவாக பாடுகின்றேன் என்றால் அந்த பெருமை நிச்சயம் இவர்கள் இருவருக்கு மட்டுமே சேரும். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் பிரதர் இப்பயே தொப்பையை போட்டு திரியிறீங்க அப்படின்னு. இதுக்கு நான் காரணம் இல்லை, காரணம் இருக்கவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாக்லின் அக்கா சும்மா விட்டாதானே, 3 தோசை போதுன்னா விடணும்ல, 4வது தோசை வச்சா நான் என்ன பண்ணுறது? 3 சப்பாத்தி போதுன்னா விடணும், 4வது சப்பாத்தி வச்சா நான் என்ன பண்ணுறது? மிகவும் பாசமான ஒரு அக்கா, ரொம்ப ஜாலியாக இருப்போம். இருந்தாலும் அவங்களெல்லாம் பிரிஞ்சதில் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இருந்தாலும் அக்காவுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். நான் சும்மா அப்படி உடனே கேட்டுருவாங்க, என்ன பிரதர் நீங்கள் உடம்பு சரியில்லையா? கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. வாய்ஸ் டல்லாக இருக்கே, உட்காருங்க, கஷாயம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு தாயை போல என்னை பார்த்து கொண்டார்கள், அவருடைய குடும்பத்தாரும் அனைவருமே. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அருட்சகோதரிகள், அது இங்கே இருக்கிற அருட்சகோதரி இருந்தாலும் சரி, நம்முடைய ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறது அருட்சகோதரிகள் இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற நம்ம ரோசம்மா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜாலியாக இருக்கும். எங்கே போனாலுமே நம்ம எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம். அங்கே போனால் அவங்களுக்கு தான் கஷ்டம். வந்துட்டானா இவன் யாரை வார போகிறான்னு தெரியலையா இருப்பாங்க. சிஸ்லியஸ்ட் குட் மார்னிங். அதனால் ரொம்ப
ஒரு அருமையான ஒரு இது, எப்போ போனாலும் மகிழ்ச்சியோடு பார்க்கறது, பேசுறது. ஆகவே அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு நேரம் ஆகிடும். ஆகவே அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்கள், பாடல் குழுவினர்கள், அப்புறம் பீடச் சிறுவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், மரையன் சேனையினர், ஆகவே எல்லா அமைப்புகள் அனைவருக்குமே என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொன்ன நன்றியில் எல்லாரையும் கவர் ஆகிடுச்சு, சரிங்களா? யாரையும் விட்டுட்டு தப்பாக நினைக்காதீங்க. கடைசியாக ஒன்று, நேற்றைய தினம் 19ஆம் தேதி நேற்று மாலை 6 மணி அளவில் ஃபாத்திமா அன்னை ஆலயம் கோடம்பாக்கத்திலே உதவி பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்துள்ளேன். ஆகவே நிச்சயமாக என்னுடைய பங்குக்கு வரும்பொழுது நிச்சயமாக என்னை வந்து பாருங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் வாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான், எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நன்றி. எல்லோரும் கடைசி பாட்டிற்காக எழுந்திருப்போம். Praise